தமிழக ஆளுநர் வழக்கு. உச்சநீதிமன்றத்திடம் 14 கேள்விகள் கேட்ட குடியரசுத் தலைவர் முர்மு. பாஜக அல்லாத மாநில சட்டமன்றங்களை முடக்க மத்திய அரசு விரும்புகிறதா? குடியரசுத் தலைவர் குறிப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். மதுரை சித்திரை விழாவில் எங்கும் சாதிய பாகுபாடு கிடையாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு. மதசார்பின்மையை சிதைப்பது பாஜகவின் செயல். திருமா விமர்சனம். ஜெயலலிதா கை காட்டாவிட்டால் ரகுபதி எங்கிருந்திருப்பார்? செல்லூர் ராஜு கண்டனம். தேசிய கொடி பேரணியில் கட்சி பாகுபாடின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நயினா நாகேந்திரன் வலியுறுத்தல். உதகையில் 127வது மலர் கண்காட்சி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். படிப்படியாக குறையும் தங்கம் விலை. நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. 10 டன் மாங்கனிகள் சேதம். இந்திய விமானப்படை வீரர்களுடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். வந்தே மாதரம் முழக்கங்களை எழுப்பிய வீரர்கள். சமூக நீதிக்காக குரல் எழுப்புவதை யாரும் தடுக்க முடியாது. ராகுல் காந்தி பேச்சு. புதிய வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான வழக்கு. தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. மியான்மரில் ஒரே நாளில் அடுத்தடுத்த 3 முறை நிலநடுக்கம். மக்கள் அச்சம். காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். பலி எண்ணிக்கை 84ஆக உயர்வு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.